ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லையே, அற்புதம் நடக்கிறது போல வருது, ஆனால் அற்புதம் நடைபெறவே இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? என் வாழ்க்கையில் அது தடையாகவே இருக்கிறதே, ஒரு செழிப்பில்லாத நிலைமையில் நான் வாழ்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, தேவன் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 43 அதிகாரம் 13 வசனம். என் கைக்கு தப்புவிக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இந்த நாளில் பார்க்குறோம், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் கடந்து வந்துட்டேன், அதை தடுத்து நிறுத்த யாராலும் என்ன செய்ய முடியாது? முடியவே முடியாது. ஏன்னா உங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக அதை ஒரு மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதனால தான் யோபு சொல்கிறான், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒன்றுமே தடைபடாது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை தடைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் உனக்கென்று சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறித்து கொள்ளவோ பிடுங்கி கொள்ளவோ முடியாது. யோபுக்கு அவ்வளவு சோதனைகள் கடந்து வந்த போதும் அவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் மனித கிரியைகளினால, பிசாசின் கிரியையினால் தடுத்து நிறுத்தப்பட முடியவே இல்லை. ஏன்னா அது ரெட்டிப்பான அவர் ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான பலனை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டே போகிறதே என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், அதை ஒரு மனுஷனும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் இன்னைக்கு உனக்கு கொடுத்து நான் உன்னை என்னுடைய மகிமையிலே சிறந்திருக்கும்படியான காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். நீ ஏன் கலங்கி தவிக்கிற? ஏன் இந்த நாளில் வேதனைப்பட்டு துக்கிக்கிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணும் கேடகமாய் நான் உனக்கு பலப்படுத்துகிறவராய் உன் அருகிலே நிற்கிறபடியினால் இவ்வளவு நாட்கள் அந்த காரியம் தடைப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு தடை இல்லாதபடிக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் உங்களுக்கு முன்பாய் நடந்து சென்று எல்லா கோணலான பாதைகளை செவ்வையாக்கி இந்த நாளிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உடைய குடும்பத்திற்கு கொடுக்க போகிறார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, அதை நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துபவன் யார் ஆண்டவரே? நீர் தானே ஆண்டவரை உருவாக்குனீங்க, நீங்கள் தானே இப்போ எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்க. இந்த நாளில் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில் கலங்கி தவித்து கொண்டு இருப்பதை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை நீர் கனப்படுத்தும்படியாய் செபிக்கிறேசப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனை மீ துதிக்கிற சோதரிக்கிறையா, உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் தகப்பனை பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, வற்றாத நீரூற்றை போல ஆண்டவருடைய வாழ்க்கை செழித்து சித்திருக்கத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.